விசால், காலையில எங்க கிளம்பிட்ட? ஒர்க் இருக்குமா? காலேஜுக்கு தானே போகணும். என்ன ஒர்க்குன்னு கிடக்க? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குமா. 1000 லிட்டர் தேங்காய் எண்ணெய் அனுப்ப வேண்டிய வேலை இருக்கு. நீ வேலை பார்க்குற கம்பெனியை நானும் விசாரிச்சு பார்த்தேன். ஒரு பொண்ணு புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாப்பா, அந்த பொண்ணுக்கு மண்டையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கு. இப்போ அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டர் எண்ணெய் இன்னைக்கு நான் எப்படியாட்டும் அனுப்பணும்ப்பா. இதெல்லாம் உனக்கு தேவையா? பணத்தை யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லு, நாங்க போய் பணத்தை வாங்கிக்கிடுதோம். கோகிலா, கொஞ்சம் அமைதியா இரு. எக்ஸாம்லாம் இல்லைப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டேன்னா அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிருவேன். அந்த வேலையில நல்லா கத்துக்கிட்டியா? கற்றுக்கிட்டே இருக்கேன்ப்பா. இப்போதானே சேர்ந்துருக்கேன். இன்னும் ஒரு 3 மாதம் போச்சுன்னா நல்லா கற்றுக்கிடுவேன். சரி, இன்னைக்கு லீவு போட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன்ப்பா. என்ன இது புது புது கெட்ட பழக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க? வேலைக்கு போற, இப்ப என்ன நைட்டு வரமாட்டேங்க? இல்லைம்மா, அந்த ஒர்க் முடியறதுக்கு எப்படியும் முன்ன பின்ன ஆயிரும்மா. அதனால இன்னைக்கு வர முடியாது. காலையிலே வந்துடுவேன். வந்தோடனே காலேஜ் போயிடுறேன். சரி சரி, வேலை விஷயமா தானே. ஆனா எனக்கு நீ அங்கதான் இருக்குங்கிறத நான் எப்படி நம்புறது? நைட்டு எத்தனை மணிக்குனாலும் வீடியோ கால் பண்ணுங்கப்பா, நான் காட்டுறேன். பண்ணுவேன். எத்தனை மணிக்கு பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஆனா பண்ணுவேன். சரிப்பா, வாரேன்ப்பா. கிளம்பு. இவன் என்ன பஞ்சத்துல அடிபட்ட பிச்சைக்கார மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கான்? உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கு இவன் எவ்வளவோ அழகா இருக்கலாமே. அந்த ரூபாயை அடுத்து கொடுத்தேன்னு சொன்னா அழகா நம்ம பிடிங்கிடலாம். இங்க இரு கோகிலா, அவன் ஒரு தப்பு பண்ணான். அதை சரி பண்ணதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை ஊடையில புகுந்து கெடுக்காத. எவ்வளவு பொறுப்பா பேசிட்டு போறான் பாரு. ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்து 1000 லிட்டர் எண்ணெயை இன்னைக்கே அனுப்பி விடணுமா. அந்த பொறுப்பை இவ்வளவு சின்ன வயசுலயே ஏத்துக்கிட்டு இருக்கான். எதுக்குங்க இந்த மண்டடி பிடிச்ச வேலை? இது தேவையா இவனுக்கு? சும்மா இரு. பணத்தை சேர்த்து வச்சா மட்டும் போதாது. நாளைக்கு அவன் ஒரு ஃபேக்டரியை ரன் பண்ற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கணும். அது அங்க இருந்து அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பணத்தை யார்கிட்ட கொடுத்தான்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டை வலி தாங்க முடியல. உனக்கு பணம் கிடைச்சாச்சு, திருப்பியும் நீ அதை பத்தியே பேசிக்கிட்டதுன்னா என்ன அர்த்தம்? பணம் யாரோ ஒரு பணக்காரன் தானே கொடுத்துருக்கான். இவன் யார்கிட்ட கொடுத்தான் அது தெரியணும்லாங்க. கோகிலா, உன்னை டாக்டர் நல்ல புல்லுல உட்காந்து மூச்சு இழுத்து இழுத்து விடணும். டென்ஷன்லாம் குறையினாங்களா, போய் அதை போய் பண்ணுப்போம். ஒரு ஃபேக்டரியை பொறுப்பா நடத்துற அளவுக்கு இந்த வயசுலயே பக்குவம் வந்துட்டா. பரவாயில்ல பரவாயில்ல. எங்க அப்பா மாதிரியே இருக்கான். இவன் பண்றது எல்லாமே பார்க்கும்போது எங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, அந்த கிழவனை வேற ஞாபகப்படுத்துறாரு. அவர் ஒரு விளங்காத கிழவன். புல் தரையில உட்கார போறேன். என்னத்த மூச்சு இழுத்து இழுத்து விட்டாலும் டென்ஷன் குறைய மாட்டுக்க. புல்லுல உட்காந்து காலில் ஏதாவது பூச்சி கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுனா ஐயோ என் ஸ்கின் என்ன ஆகுறது? இந்த டாக்டர் மண்டே என்னடானா நல்ல புல்லுல கால் படுற மாதிரி நடக்க சொல்லுதாரு. ஸ்ட்ரெஸ் குறையுமா? என்னத்தை குறைய போகுது? பணம் யாருக்கு கொடுத்தான், எந்த பிள்ளைக்கு கொடுத்தான், யாரையும் லவ் பண்றானா, என்ன யாதுன்னு யோசிச்சு யோசிச்சு விடிய விடிய உறக்கமே வர மாட்டேக்கப்பா. சை. மகாராஜன் சார், 1000 லிட்டர் எண்ணெய் ரெடி ஆயிட்டு நைட்டு இந்த கண்டெய்னர் கிளம்புது. எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. என்னை விட அதிகம் படிச்ச நீ, உனக்கு தெரியாதாப்பா? அனுப்பியிருப்பா. எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க சார். நீ எல்லாம் செக் பண்ணிட்டலாப்பா, அது போதும். வண்டி அனுப்பிடுமா சார்? இப்போ நைட்டு 12 ஆகுது. இப்போ அனுப்புனாதான் காலையில போய் சேரும். அனுப்பிச்சு விட்டுருப்பா. வண்டி கிளம்பட்டும். டிரைவர் நம்பரை உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன். அப்புறமா வண்டி ட்ராக் பண்றது லைவ்ல தான் இருக்கு. எங்க நிக்கி எங்க போகுது நம்ம பார்த்துக்கிடலாம். இன்னைக்கு ஃபுல்லா நைட்டு முடிச்சிருந்து அதை நான் பார்த்துட்டு நாளைக்கு தான் சார் கிளம்புவேன். ரொம்ப நன்றிப்பா. எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. உன் வீட்டு வேலை மாதிரி இழுத்து போட்டு எல்லாத்தையுமே செய்யற. நீ இதெல்லாம் செய்யணும்னு அவசியமும் கிடையாது. உன்னை பத்தி விசாரிச்சேன், உங்க அப்பா யாருன்னு விசாரிச்சேன். ஆனா ஒரு வேலை இவ்வளவு பொறுப்பா நீ செய்யறப்பா. உண்மையில நீ ரொம்ப கிரேட்பா. தரிசனம் இல்லாத குறைய நீ தீர்த்துட்ட. தர்சினி மேடம் சரியாகி வந்தா போதும் சார். சரி சார், நான் போய் வேலையை பார்க்க. டீ அரேஞ்ச் பண்ணிருக்கேன்ப்பா. ராத்திரி குடிச்சுக்கோ. சாப்பாடு எது வேணாலும் காலு. அங்க வேற யாரும் இல்லை சார். நானே இன்னொரு ஒரு பையன் மட்டும் தான் இருக்கோம். மற்ற எல்லாரும் ஸ்டாஃப் கிளம்பிட்டாங்க. நானும் இன்னைக்கு நைட்டு இங்க தான்ப்பா இருக்க போறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போலையா சார்? இல்லப்பா, ஹாஸ்பிட்டல்ல எங்க சித்தி சித்தப்பா அப்புறம் தர்ஷினி அம்மாலாம் இருக்காங்க. நைட்டு தேவைப்பட மாட்டேன், நாளைக்கு போய்கிடுறேன். சரி சார். நல்ல பொறுப்பான பையனா இருக்கான். இந்த பையனையே கொஞ்ச நாளையில மேனேஜர் ஆக்கிடணும். ஐயோ, 2-3 நாளா பங்கஜாண்டியை பார்க்கவே இல்லையே. கண்டிப்பா வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. நாளைக்கு கண்டிப்பா போய் பார்த்துடணும். சத்யாட்டையும் பேசி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். டாக்டர் சார், தர்ஷினி இப்போ ஓகேவா? கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பார்த்துக்கிடுவோம். எப்படியாவது குணப்படுத்தி தாங்க ஐயா. நேரத்தெல்லாம் தீச்சட்டிலாம் எடுத்து கோயிலுக்கு வேண்டதில் வச்சேன்.
உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுமா. நிச்சயமா சரியாயிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா குணப்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா தரிசனிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு உருண்டை மண்டைன்னு பேர் வைக்கும். ஏம்மா, என் பேர் உருண்ட மண்டலம் கிடையாதுமா. ஜான்பான் என்கின்ற தமிழரசன். அவ்வளோ பெரிய பேர பிள்ளைக்கு வைக்க முடியாத, சின்னதாக தான் வைக்க முடியும். சும்மா இருங்க சித்தி. இன்னும் எவ்வளவு நாள் சார் ஆகும்? நம்ம கையில என்ன மகராஜன் இருக்கு, பார்த்துக்கிடுவோம். சார், இங்க அத்தையை பார்க்க ரொம்ப மன உளைச்சலா இருக்கு சார். எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டுக்காங்க. எதையாவது சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா கூட போதும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறேன். அம்மா, உங்க பொண்ணு குணமாகணுமா வேண்டாமா? என்ன டாக்டரையா கேனத்தனமா கேள்வி கேட்கீங்க? எந்த தாயாவது பொண்ணு குணமாக வேண்டாம்னு நினைப்பாளா? இது பாருங்க, உங்க பொண்ணு கோமால இருந்தாலும் நம்ம பேசுறது வைக்கிறது எல்லாமே அவங்க காதுல விழுந்துட்டு தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க பொண்ணோட மனசையும் உடம்பையும் இன்னும் வீக் ஆக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க இந்த இடத்துக்கு காலி பண்ணீங்கன்னா உங்க பொண்ணு சீக்கிரமா சரியாயிரும். நான் போவே மாட்டேன். என் அவளை விட்டு ஒரு நொடி கூட போக மாட்டேன். ஒரு 2 நாள் மட்டும் போயிட்டு வாங்கம்மா. கண்டிப்பா உங்க பொண்ணு கண் முழிச்சிரும். டாக்டர் சொல்லுதார்ல, கேளு பாண்டியம்மா. சரி டாக்டர் ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புதேன். அவங்க போட்டோம், நீங்க 2 பேர் மட்டும் இருந்துக்கங்க. ஏதாட்டு கண் முழிச்சாலோ கை கால் அசைஞ்சாலோ என்னை கூப்பிடுங்க. இல்லைன்னா டியூட்டி டாக்டர் இருப்பாங்க, சொல்லுங்க. சரி சார். மகராஜன், குடும்பத்து மேல ரொம்ப அட்டாச்சா இருப்பீங்களோ? ஆமா சார், எனக்கு 12 வயசு இருக்கும்போது எங்க அம்மா அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் எல்லாமே எங்க சித்தப்பா தான் சார். சித்தியும் கொஞ்சம் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா சித்தப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார். அதனால குடும்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பெரிய அளவுல அன்பு எதுவும் எனக்கு கிடைக்கல சார். கவலைப்படாதீங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல அன்பு எல்லாமே கிடைக்கும். என்ன சொல்லிட்டு போறாருன்னு புரியலையே. கல்யாணத்தை பத்தி மூச்சே விட மாட்டுக்காரு. மகாராஜா, போய் டீ வாங்கிட்டு பாப்பா. ஒரு மாதிரி தொண்டெல்லாம் காந்தது. சரி சித்தி. இந்த டாக்டர் புகழை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு பேசியே தீரணும். வெளியே வரானு பார்ப்போம். குட் மார்னிங் டாக்டரு. ஏய் முனியம்மா, எப்படி இருக்க? யோ, என் பேர் முனியம்மா இல்லை, என் பேர் சான்ஸ்ராணி. ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. என்ன விஷயம்? எதுவும் இன்ஜெக்ஷன் போடணுமா உனக்கு? யோ டாக்டரு, யாருக்கு இன்ஜெக்ஷன் போடணுமோ அங்கே போடாமல் எனக்கு போட வந்திருக்க. சொல்லு, யாருக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும்? இந்த உங்கள் ஆஸ்பத்திரியில் தரிசனின்னு ஒரு பிள்ளை அடிபட்டு கிடக்கலா, அந்த பிள்ளையை சீக்கிரம் குணப்படுத்தி விடுப்பா ஆகும். ஆமா, நானும் அந்த கேஸை பார்த்தேன். பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. 3 தேங்காய் மொத்தமாக விழுந்திருக்கு. அதனால ஒரு சின்ன ஒரு ஜர்க்கா இருக்கு. மற்றபடி வேற பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. மண்டேல ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. ஏதாவது ஊசியை கீசியை போட்டு அந்த பிள்ளையை குணப்படுத்தி விடுப்பா ஆகும். அந்த வடிவு பாட்டி கோயிலாக வேண்டிட்டு அலையுது. ஓஹோ, மற்றவங்களுக்காக பேசுற அளவுக்கு ரொம்ப நல்லவளாயிட்டியோ? ஆமாம், இப்போ ஒரு கூட்டத்தில் சேர்ந்துருக்கோம்ல, எல்லாம் நல்லா அழுவோம். அக்கா தங்கச்சியாக பலது அழுவோம். இப்படியே என் வாழ்க்கை வாடிரும். சரி, தர்ஷினி மேட்டரை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டரே, போயிட்டாரேன். சரி, போயிட்டு வா. என்னென்ன ஊசியோ கண்டுபிடிக்கான். இந்த பிள்ளைக்கு ஒரு ஊசியை கண்டுபிடிக்கட்டும். ஃபன்னி கேர்ள். ஏக்கா, இந்த தர்சினி பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு பார்த்தீங்களா? பாவம். ஆமாம்மா, நேரம் சரியில்லைன்னா எல்லாம் நடக்க தான் செய்யும். ஏக்கா, அந்த பிள்ளை நம்ம ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கவே இல்லைல்லக்கா. ஏற்கனவே உங்க அம்மா அழுதுகிட்டே கிடக்காவல, நம்ம வேற கும்பலாக போனால் பயந்துட போறாவ. இருந்தாலும் போய் பார்க்கறது தானே கரெக்டு. இல்லட்டி இப்போ போக வேண்டாம். சான்சனி சொல்கிறது தான் கரெக்டு. அங்கே அவங்க அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க அம்மாவே ஒரு மாதிரி பயந்த ஆள். இருக்கட்டும், நம்ம வடிவு பாட்டிட்டு அப்பப்போ கேட்டுக்கிடுவோம். அப்புறமா நல்லா கொஞ்சம் சரியாகி வரும்போது ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த புகழ்னு ஒரு டாக்டர் பையன் உண்டு, நல்ல புது ஊசியாக போட்டு கண்டுபிடிப்பான். அவன் ஏதாவது ஒரு ஊசியை போட்டு இந்த பிள்ளையை சரி பண்ணி விடலாம்ல. அன்றைக்கி நான் அவனை பார்த்து சொல்லணும். புது ஊசி கண்டுபிடிப்பானா? அப்படியா? ஆமாம், என்னெல்லாம கண்டுபிடிச்சிட்டு அடப்பாவன். ஏக்கா, என் புருஷன் பாபு மனசு என்கிட்ட பேசவே மாட்டுக்கா இருக்கா. ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு உன்ட்ட பேசுவாங்க. என்ன செஞ்ச? அது ஒன்றும் இல்லைக்கா, இவ்வளவு 2 பேரும் தேங்காய் பால் வைக்க கூப்பிட்டாளுவோ அன்னைக்கு ஒரு நாள். நானும் சரி உண்மையிலே தேங்காய் பால் எதுவும் பண்ணதாலோ போலன்னு கூட போய் நின்றுட்டேன். அங்கே பார்த்தா பாபு மாமாவுடைய ஓனர் தான் வந்திருக்காரு. அங்கே போய் கதையாக விட்டுட்டு இடந்தா. என் புருஷன் குடிப்பான், பொம்பளை பொறுக்கி அது இதுன்னு கதை விட்டு இடந்தா. அவரை போய் பாபுக்கு நல்லா டோஸ் விட்டுருக்காரு. பாபு சார் பாவம், மரண கிளி வாங்கினாரு இவனால. ஏக்கா, வியாபாரம் பண்ண 2-3 பொய் சொல்ல தானக்கா செய்வாங்க. இன்னொன்று எனக்கு அவங்க ஓனருங்கிறது மறந்து போயிட்டு வந்துடுங்க. அந்த எம்டி முறையே மறந்து போயிட்டு ஒரே திட்டு எட்ட பேசவே மாட்டுக்காரு. நீ முதல்ல பொய் சொல்றது பிரார்த்தனை பண்றத கொஞ்சம் குறைச்சிக்க. வயசு வருதா போதா? அது சின்ன வயசுலேயே பழகி போச்சு. யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி யாருக்கும் கஷ்டம் இல்லாம பண்றேன்னு சொல்ல முடியும்? உன் புருஷனுக்கு கஷ்டத்தை தானடி கொடுக்க மெண்டலு. ஏற்கனவே 10,000 ரூபாய் வேற களவான் இருக்கா. பாவு பாபு சார், இப்படி பண்ணாதட்டி.
ஏட்டி எனக்கும் மனசாட்சி குத்திக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் அங்கே இங்கன்னு பிஸ்னஸை போட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு 5000 இருக்கு. ஒரு 5000 சேர்ந்துன்னா அந்த பாவ மனசங்கிட்ட அந்த பணத்தை நான் உண்மையை சொல்லி இல்லை உண்மையை சொன்னால் திட்டு விழும், அங்கங்கே கடந்ததுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவேன். உண்மையை சொல்லி பழகுமா. ஆமாம், உண்மையை சொல்லி அவர்கிட்ட ஏச்சு வாங்குறதுக்கு இதுங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஏட்டிகளா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஊற்றிட்டு தான் வந்திருக்கேன். காதுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு. மூக்கு வாய்க்கா? அப்போ மூக்கும் அவுட்டு வாயும் அவுட்டா? ஏட்டிகளா மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு 2-3 ஆள் தேவைப்படுத்திட்டியோ? வேலைக்கு சேருதுங்களாட்டி ஒரு நாள் சம்பளம் 200 ரூபாயும் 1 லிட்டர் பாலும் ஃப்ரீயா தருவேன். நல்ல வேலையா இருக்க. இது ஃபுல் டைம்னா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 25,000 ரூபாய் கிடைக்குமா? முழு நேரம்லாம் கிடையாதுமா. ஒரு மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மாடை மேய்ச்சிட்டு கொண்டு விட்டுறணும். யாராவது வாரியலாட்டி? ஏக்கா பணம் சேர்க்கறதுக்கு சூப்பர் ஐடியா கிடச்சிருக்குக்கா. பார்ட் டைமாக செய்வோமாக்கா? எப்படியும் பங்கஜக்கா, இழிச்சக்கா, சுந்தரிலாம் வரமாட்டாவ. நம்ம சேர்ந்தாதான் சேர்ந்துபிடி. மாடு மேய்க்க நாங்க வரலாமா? அதுக்கு கொஞ்சம் பரீட்சையெல்லாம் வைக்கணும் பத்துக்க. பரீட்சையா? என்ன பரீட்சை? என் கூட வாங்க பரீட்சை வைக்கேன். எங்களுக்கு அதுக்கெல்லாம் எங்க பட்டி நேரம் இருக்கு. மதியம் என் புருஷன் வீட்டுக்கு சாப்பிட வருவாரு. சாப்பாடு அவரை கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுத்தெடுப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்துடும், இப்படின்னு நேரம் போயிடும். எனக்கும் அதே தான். மேனேஜர் சாப்பிட வருவாரு, அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துடுவாரு, வேலையா கிடக்கும். நீங்கெல்லாம் பெரிய இடத்து குடும்ப பொம்பளைகளு, நாங்க அப்படியா? நாங்க கஷ்டப்பட்டவைய, நாங்க போறோம். நீ என்ன கஷ்டப்பட்டவ? பேக்கரி வச்சிருக்க. நான் கஷ்டப்பட்டவ. மூக்கில் குத்திடுவேன். இவ கஷ்டப்பட்டவளாம். இந்த கூட்டத்திலே கஷ்டப்பட்டவன் நானும் சான்ஸ் ராணியும் தான். உங்க அத்தை பாட்டியும் உங்க தாத்தா மாமாவும் உங்களுக்கு உதவி செய்யறாங்க பென்ஷன் பணத்தை வச்சுக்கிட்டு. பாபண்ண வேலை பார்க்காரு. உனக்கு என்னட்டு பிரச்சனை? அப்படி சொல்லிட்டு சுந்தரி குட்டி, ஏன் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காதீங்க. வரவங்க வாங்க, இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கணும். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சா? இன்டர்வியூ வைக்கிற அளவுக்கு? வாரம் நாங்க 3 பேர் வாரோம். என் பிறத்தால வாங்க. ஏன் நாங்க போறோம். போங்க போங்க, என்ன கூத்து பண்ண போறீங்களோ. ஏக்கா இவ்வளவு வேணும் திடீர்னு மாடு மேய்க்க கிளம்பிட்டாளுவோ? என்னத்தையாவது பண்ணிட்டு கிடக்கணும்ல இவ்வளவுக்கு. ஆமா, நம்ம பழக்கடை என்ன ஆச்சு? ஜூஸ் கடை? ஏமா ஏஞ்சல் வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கலாமா? அதாம்மா அந்த கண்ணம்மா பிள்ளை அழுதுட்டே கிடக்கான். அதனால அவகிட்ட இதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குட்டி. ஆமா ஆமா, அந்த பிள்ளை காதல் தோல்வியில அழுதுட்டு கிடக்கும். வீட்டுல எல்லாரும் துக்கத்துல கிடப்பாவ. சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து கடையை திறந்து விட்டுட்டு வியாபாரத்தை பார்க்கணுங்க. அந்த வேலையை ரிசீவ் பண்ண போறேன். அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதம்மா. நீ சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே வந்து ஒரு 2 மணி நேரம் கடையில் உட்காந்தா கூட போதுமிட்டி. நல்ல வேலையை விட்டுறாத. என் புருஷனுக்கும் முந்திமையே ஆட்டோ பெருசாக ஓட மாட்டேங்குக்கா. இன்னைக்கு 1 மாதம் ஃபுல்லாக லீவ் வந்துடும் பார்த்தீங்களா? அப்போ ஸ்கூல் ட்ரிப்பு வேற போயிருமா? அந்த 1 மாதம் படமும் கிடைக்காது பத்துக்காக. ரொம்ப கஷ்டம்தான். மே மாதத்துக்கு முந்தி திறந்துருவோம்மா. ஆமாம், மே மாதம் திறந்தா நல்ல ஓட்டம் இருக்கும். ஏன்னா நல்ல ஜூஸ் குடிக்க ஆளோ வருவாவோ. ஜூன் மாதம் அதை விட நல்லா ஓடும். பள்ளிக்கூடம் திறந்துருமா, பிள்ளைகளோ பூரா பெண்ணுக்குன்னு வாங்க வந்துடும். சரிக்கா, அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ஏஞ்சல்ட்டு இதை பற்றி பேசுவோம். ஆமாம் ஆமாம் பேசுவோம். ஏக்கா எந்த வேலையும் விடக்கூடாதுக்கா. அதே மாதிரி எந்த வேலையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. எதுனாலும் செஞ்சிடணும் பார்த்துட்டுங்க. ஆமாம், எல்லா வேலையும் செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யோ பாட்டி, ரொம்ப நேரமா கூட்டு போயிட்டு இருக்க. எங்க போய் மாடு மேய்க்கணும்? உன் மாடு எங்க? இன்னைக்கெல்லாம் ஒன்றும் மேய்க்காண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு பறிச்சு வச்சு பார்ப்பேன். நல்லபடியாக மேய்க்கிறவங்களுக்கு தான் வேலை, இல்லைன்னா விரட்டிடுவேன். அம்மா சொல்லிவிட்டேன். ஐடி கம்பெனியில் கூட இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக பேச மாட்டாங்களா? அப்பாடியோ. ஆமாம், பாட்டியே குறைவாக எடை போடக்கூடாது. 5-6 மாடு வச்சிருக்கு, பால் பிஸ்னஸ் பண்ணுது. அந்த காலத்துலலாம் நீ படிக்கலைன்னா மாடு மேய்க்க போவேன்னு ஏசுவாங்க. ஆனால் இப்போ படித்து வேலைக்கு போகிறவன் 10,000 சம்பளம் தான் வாங்குதான். ஆனால் மாடு வச்சிருக்கிறவன் 50,000 60,000 இருக்கு. ஆனால் அதில் அவங்களுக்கு வேலை அதிகம். பாவும் கஷ்டப்பாடுபட்டு பால் கறந்து மாடை மேய்ச்சி கீச்சு கொண்டாடணும். ஆனால் நல்ல வேலைக்கா. பேசாமல் மாடு மேய்க்க போயிடலாம் பார்த்துடுங்க. ஆமாம் ஆமாம், அது என்னமோ உண்மைதான். மாடை எப்படி மேய்க்கணும்னு தெரிலையே. மே 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 இப்படி தான் மேய்க்கணும். ஒவ்வொருத்தையும் மாடை மேய்ச்சி காட்டுங்க. முதல்ல நான் எப்படி மாடை வந்து கூட்டு போவ? எனக்கு இந்த படுத்து கிடக்கல அந்த மாடை தான் வேணும். அது பக்கம் தான் சொங்கி மாதிரி இருக்கு. அது சொன்னதெல்லாம் கேட்கும். ஏய் எந்திரி 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 எந்திரி. நான் சொன்னது எந்திரிச்சிட்டு. ஏய் நட நட நடட்டி நட. இந்த ஜம்முன்னு நடக்கால. இவ பேர் என்னது? சிம்ரனா? ஓ மோர. அவ பேர் செண்பகம். செண்பகம் இப்படி சூப்பரா நடக்கா. இப்ப என்ன தெரியுமா செய்யணும்?
நல்ல மாடு மேய்ப்ப போலயே. இப்படி ஜம்முன்னு செண்பகம் மேலே ஏறி உட்காந்துடணும். டாட்டா பாய் பாய், நாங்கள் மேய்ஞ்சிட்டு வரோம். ஜாலியா இருக்க போலயே மாடு மேய்க்கிறது. மாடு மேல உட்காந்து உட்காந்து போகணும். இதுதான் மாடு மேய்க்கிறது. சூப்பர். பாட்டி டாட்டா, நாங்கள் மேய்ஞ்சிட்டு வரோம். கீழே இறங்குட்டி, கீழே இறங்கு, கீழே இறங்குட்டி, கீழே இறங்கு. இருங்க, நாங்கள் போய் மேய்ஞ்சிட்டு வரோம். கீழே இறங்கு, கீழே இறங்கு. பெரிய விஜய் நினப்பு இதுக்கு. இதை இறங்குவேன். என்ன பாட்டி உங்களுக்கு பிரச்சனை? மாடை மேய்க்கச்சுன்னா மேலே உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கியோ? ஏன் இது சரிப்பட்டு வராது, நீ வேண்டாம் வேண்டாம். ஐயா, எங்களுக்கு தெரியாதெல்லாம் பாட்டி, நீங்கள் சொல்லுங்க, அது மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டோம். நான் நல்லா மேய்ப்பேன். சரி, மாடு சாப்பிட்றதுக்கு புல்லு கில்ல எங்கே கூட்டு போகணும்னு சொல்லு. நல்ல வயக்காடாக பார்த்து விளைஞ்சிருக்கிற இடமா பார்த்து விட்டுற வேண்டியதான். நல்லா சாப்பிட்டு போட்டு பாவம். வயக்காடு வச்சிருக்கிறவன் செருப்பு கழுத்தி அடிப்பான். அவனே பாவம் 5க்கும் 10க்கும் கடன் வாங்கி போட்டு வச்சானா நீங்கள் அங்கே மேய விடுறீங்களோட்டி? மெண்டல் வலா. வெறும் வீணாக போன இடத்துல, சும்மா சாதாரண இடத்துல மேய விடணும். அடுத்தவன் இடத்துல விடுவாளாமே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாட்டி. நீங்கள் சும்மா டெஸ்ட் வைக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. மாட்டை கையில் கொடுங்க, நாங்கள் போய் மேய்ச்சிட்டு வரோம். கீதா, நீ சொல்லு, மாடு எப்படி மேய்க்கணும்? மாடு பின்னாடியே பக் 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 பக்னு ஒரு கம்பு எடுத்துட்டு அடிச்சுட்டே கூட்டு போகணும். அது எங்கெங்க சாப்பிடுதுன்னு பார்க்கணும். நல்ல இடத்துல சாப்பிட வைக்கணும், கெட்ட இடத்துல சாப்பிட வைக்கக்கூடாது. அப்புறம் திருப்பி அதே மாதிரி அடிச்சே கூட்டு வரணும். மாடை நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல கூட்டு போகணும். அங்கே நல்லா அது குளிக்கும், அப்புறம் தண்ணி குடிக்கும். அப்புறம் அப்படியே ரவுண்டு ஊரை பூரா ரவுண்டு அடித்து கூட்டு வந்து விட்டுறணும். இதுக்கு பேர் தான் மாடு மேய்த்தல். ஓடுங்கட்டி, ஆளு முறையும் மாறு. அவ என்னடானா அடிச்சே கூட்டு வரணுங்கா, இவ என்னன்னா வயக்காட்டில் விடணுங்கா. எம்மாடியோ, பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருவீங்க. நானே என் மாடை பார்த்துக்கிறேன். போங்க போங்க. யோ பாட்டி, ஒரு நாளாவது வாய்ப்பு கொடுங்க. சும்மா நீங்களே சொல்லாதுங்க. வேண்டாம் வேண்டாம், என் பிள்ளைகள் மாதிரி வளர்க்க உங்கள் கையில் கொடுத்து நாசம் பண்ண விரும்பல. ஓடுங்கட்டி. இங்கே வந்து பேசி 1 மணி நேரம் எங்களுக்கு வேஸ்ட்டு. ஆளும் மூஞ்சியும் முறையும் பாரு. வாங்க கேர்ள்ஸ், இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. வாங்க போவோம். ஆமா, இது ரொம்ப ஓவரா தான் பேசுது. மாடு மேய்க்கிற மோரைகளை பாரு. இவ்வளவு எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டல்வோ. கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா பாட்டி? இந்த கம்பு எடுத்துட்டு வாரேன். பெரிய பணக்காரியாகி 4 மாடு வாங்கி விட்டு இதுக்கு போட்டி அந்த ஊரில் பால் பிஸ்னஸ் பண்ணலன்னா என் பேர் நெட்டவழி கிடையாது. செண்பகம், ஏ செண்பகம். என்னாச்சு எலிஃபண்ட் மேடம், ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்புக்கே முடியல பிச்சுமணி, ஒரு படியா வருது. ரூம்ல போய் படுங்க, சரியாயிரும். உடம்பு சரியில்லாத பொழுது நமக்கு யாருமே இல்லைங்கிற ஏக்கம் வருது. உங்களுக்கு நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீ என்ன இருந்தாலும் வேலைக்காரம்ல, திடீர்னு ஒரு நாள் ஓடிட்டேன்னு என்னை யார் பார்த்துக்கிடுவா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கிடுவேன். சும்மா அந்த கதை விட்டட கதைப்பா. வாங்க வாங்க, உங்களை நான் படுக்க வைக்கேன். நல்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க, சரியாயிரும். மேல் ரொம்ப சுடுற மாதிரி இருக்கு. இருங்க, காய்ச்சல் மாத்திரை கொண்டு வரேன். என்னதானே திமிர் எடுத்து அலைஞ்சாலும் பிச்சுமணி என்னை ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுதான். இந்த பிச்சுமணியே இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? ஒரு தேயில தான் உடம்பு சரியில்லாமல் கிடப்பேன். எங்கள் அம்மா எப்பவும் சொல்லுவாவ, நமக்கு கடவுள் நேரடியெல்லாம் இறங்கி வர மாட்டாங்க, யாராவது ஒரு ஆளை அனுப்பி விடுவாங்கன்னு. ஒருவேளை அந்த ஆள் பிச்சுமணியாக தான் இருக்குமோ? காட்டுங்க. அவ்வளவுதான், இப்ப தூங்குனீங்கன்னா சரியாயிரும். உறக்கமே வர மாட்டுக்கு பிச்சுமணி. மாத்திரை போட்டா வந்துடும், நீங்க தூங்குங்கோ. நான் சாங் பாடுறேன். பாடு பாடு. அப்படியே தூங்கிருச்சு. தூங்கட்டும் தூங்கட்டும்.